வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சாய் கம்ப்யூட்டர்ஸ் பாண்டியன். ஸ்கூல் ஆன்லைன் கிளாஸுக்கான ஒரு சூப்பரான கம்ப்யூட்டர் எப்படி நம்ம அசெம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இது மதர்போர்டுடைய ஸ்க்ரூ, ஐஓ ஷீல்டு ஆர் டம்மின்னு சொல்லுவோம். இப்போ நான் மெர்க்குரி கேபினெட் எடுத்திருக்கேன். இதில் இன்குல்ட் எஸ்எம்பிஸோடு இப்போ வருகிறது. இதில் இந்த டம்மியையும் ஸ்க்ரூ சப்போர்ட்டரையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராசர் என்னன்னு பார்க்குறோம். இன்டெல் கோர் i3 ப்ராசரு, 3rd ஜென்ரேஷன். இதை எப்படி நம்ம மதர்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இந்த மதர்போர்டு நேம் பார்த்திங்கன்னா Foxin 61 மதர்போர்டு 1155 சாக்கெட். ஸோ இந்த ஆல்ரெடி நான் இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராசருக்கு மேலே ஒரு பிளாக் அல்லது ஒயிட் கலரில் ஷீல்டு இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ப்ராசரை நம்ம ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசரை எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறோங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராசர் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எல்லோ கலரில் ஒரு சின்ன அடையாளம் இருக்கும், ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு அடையாளம் இருக்கும். ஸோ அதை நம்ம ஈஸியாக ஐடென்டி பண்ணிவிட்டு நம்ம ப்ராசரை ஷீல்டு அந்த ப்ராசரோட ஜாக்கெட்டில் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே ஹீட் சிங்க் பேஸ்ட் வைக்கிறோம். இந்த பேஸ்ட் ஆல்ரெடி ஃபேனுக்கு அடியிலே இருக்கும் அது. ஸோ இந்த ஃபேனுக்கு அடியில் இல்லாத காரணத்தால் நம்ம மேனுவலாக அந்த ப்ராசர் மேலே நம்ம இந்த பேஸ்ட்டை நம்ம ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராசரோட ஃபேனை நம்ம எப்படி ஃபிட் பண்ணிகிட்ருக்கோன்னு பாருங்கள். ஸோ இதில் 4 பக்கமும் ஒரு சின்ன லாக் இருக்கும். அந்த மதர்போர்டில் உள்ள லாக்கை கரெக்டான பொசிஷனில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும், உள்ளே போயிடும். ஸோ கொஞ்சம் கவனமாக செய்யணும், இல்லைன்னா அந்த லாக் உடச்சிக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ராசரோட ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம கேபினெட்டில் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். சிம்பிளான விஷயந்தான். கேபினெட்டை உள்ளே வச்சுட்டு 4 பக்கம் ஸ்க்ரூ இருக்கும். 4 ஸ்க்ரூவையும் நம்ம ஈஸியாக நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்க்ரூ சப்போர்ட்டரை நம்ம உள்ளே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மூலமாக நம்ம அது மேலே வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம நல்லா டைட் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம அந்த சாட்டா கேபிள், டேட்டா கேபிள், பவர் கேபிள்லாம் கனெக்ட் பண்ணும்போது எடுத்துக்கிட்டு வராது. ஸோ சர்வீஸ் பண்ணும்போது கூட நம்ம லூஸாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம 4 சைடும் நல்ல கவனமாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணது பிறகு நம்ம மதர்போர்டை பவர் சப்ளை கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த பவர் சப்ளை பார்த்திங்கன்னா 24 பின் 8 பவர் சப்ளை. இதுதான் இந்த பவர் சப்ளை. ஸோ இதை நம்ம மதர்போர்டுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் 4 பின் பவர் சப்ளை. இது எதுக்குன்னா நம்ம ரியர் பேனலுக்கான பவர் சப்ளை கொடுக்கறதுக்கான போர்ட் இது. ஸோ இந்த பவர் சப்ளை நம்ம மதர்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே எஸ்எம்பிஎஸ்லேருந்து வருகிற அந்த பவர் சப்ளை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம போர்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், பவர் சப்ளையும் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஹார்ட் டிஸ்கை எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். OneTB Seagate ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்ருக்கோம். இதோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா 7200 RPM. ஸோ இந்த RPMங்கிறது ரொட்டேட் பெர் மினிட். RPM எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் டிஸ்கோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். நம்ம ஹார்ட் டிஸ்க்கை 2 ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிட்டோம். ஸோ அதர் சைடும் நம்ம ஸ்க்ரூ பண்ணலாம், ஆனால் அப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம CD டிரைவை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பேனலில் இருக்கிற அந்த பிளாக் கலர் ஷீல்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக செய்யணும். ஷீல்டை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம CD டிரைவை உள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த CD டிரைவ் வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே ஏதாவது கேபிள் டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்கிறது நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற ஒயரை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போ நம்ம சிடி டிரைவை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சிடி டிரைவ் வந்து ஃப்ரண்ட் பேனல் வழியாக தான் நம்ம உள்ளே வைக்க முடியும். இதை நல்லா உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்க்ரூ பண்ணி ஆகணும். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிகிட்ருக்கோம். லெஃப்ட் சைடுக்கான செகண்ட் ஸ்க்ரூவையும் நம்ம இப்போ டைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது முடிந்த பிறகு ரைட் சைடு, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிடி டிரைவ் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும், உள்ளே அமுங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ரைட் சைடையும் நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கான அந்த ஸ்க்ரூவையும் நம்ம வந்து டைட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த பேக் பேனலில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். பேக் பேனலை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த சிடி டிரைவுக்கான ரைட் சைடுக்கான ஸ்க்ரூவை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதையும் நம்ம ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பொசிஷனில் நம்ம வந்து ஒரு ஸ்க்ரூ முன்னாடி ஸ்க்ரூ போட்டால் போதுமானது. இந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சிடி டிரைவை அட்ஜஸ்ட் பண்ணால் கரெக்டான பொசிஷனில் இருக்கும். ஸோ இதை மாதிரி பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே அமுங்குற அந்த ஃபீல் இருக்காது. ஸோ அது கரெக்டான பொசிஷனில் அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சிடி டிரைவை சூப்பராக நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ ரைட் சைட் பேனலில் வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ரைட் சைட் பேனலை வந்து நம்ம இப்போ ஸ்க்ரூ பண்ணிகிட்ருக்கோம். ரைட் சைட் பேனலையும் நம்ம ஸ்க்ரூ பண்ணியாச்சு, நல்லா டைட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க்கு, சிடி டிரைவ் நம்ம ரெண்டுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டேட்டா கேபிளையும் பவர் கேபிளையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது, சிடி டிரைவுக்கும் ஹார்ட் டிஸ்க்கும் எப்படின்னு பார்க்கலாம். கேபிள்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் ஒழுங்குபடுத்திகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம சாட்டா கேபிளையும் சாட்டா பவர் கேபிளையும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு பேர் தான் சாட்டா டேட்டா கேபிள். இந்த சாட்டா கேபிளை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த சாட்டா கேபிளை எங்கே கனெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம மதர்போர்டில் பார்க்கலாம். ஸோ இந்த 4 போர்ட் சாட்டா கேபிள் இருக்குது பாருங்களா. ஸோ இதுதான் அந்த 4 போர்ட்டு. ஸோ இந்த 4 போர்ட்லேயும் ஏதாவது ஒரு போர்ட்டில் நம்ம ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு போர்ட்டில் வந்து சிடியை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பவர் கனெக்டரு. இப்போ வந்து நம்ம சிடிக்கு வந்து பவர் கனெக்ஷன் கொடுக்குறோம், சாட்டா பவர் கனெக்ஷன். ஸோ அது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப சிரமப்பட தேவையில்லை, கரெக்டான பொசிஷன் தான் இதுவும். நம்ம அதை கரெக்டான பொசிஷன் பார்த்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம பவர் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் டேட்டா கேபிளை கனெக்ட் பண்ண போகிறோம். சிடி டிரைவுக்கு ஃபஸ்ட்டு பவர் கேபிள் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் டேட்டா கேபிளை நம்ம வந்து இப்போ வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சிடி டிரைவுக்கு பவர் கனெக்ஷனையும் டேட்டா கனெக்ஷனையும் நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க்கு டேட்டா கேபிளையும் பவர் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு நம்ம பார்க்கலாம்.
இப்போ வந்து நம்ம பவர் கனெக்ஷனை கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் டேட்டா கனெக்ஷனை நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த டேட்டா கனெக்ஷன் வந்து ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 4 போர்ட் இருக்குது. இதில் ஒன்று வந்து சிடி டிரைவுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இரண்டாவதாக நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். மீதி உள்ள 2 போர்ட்டுமே வந்து அடிஷ்னலாக ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம், இல்லை சிடி டிரைவ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க்கும் சிடி டிரைவும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8GB DDR3 RAM எடுத்திருக்கேன். இந்த ஆன்லைன் கிளாஸுக்கு இந்த ரேம் வந்து சூப்பராகவே இருக்கும். இந்த ரேமை வந்து நம்ம சரியான பொசிஷனில் நம்ம ஃபிட் பண்ணிக்கிறோம். இதோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா 1600 MHz. நல்லாவே இருக்கும், சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பேனல் கனெக்டரை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரண்ட் பேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறது USB கனெக்ஷன். ஸோ இந்த USB கனெக்ஷனில் மதர்போர்டில் அந்த குறியீடே இருக்கும், FUSB1 FUSB2 அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நம்ம ஏதாவது ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆடியோ கனெக்ஷன். ஸோ இந்த ஆடியோ கனெக்ஷனையும் நம்ம வந்து F ஆடியோன்னு அந்த குறியீடு இருக்கும். அந்த குறியீடு பக்கத்துலேயே நம்ம அந்த கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பேனல் கனெக்டர் யூஎஸ்பியும் ஆடியோவும் கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மெயினாக நம்ம ஃப்ரண்ட் பேனல் பவர், ரீஸ்டார்ட்டு, பவர் எல்இடி, ஹார்ட் டிஸ்கோட எல்இடி இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்குறோம். இதுக்கான குறியீடே கொடுத்துருக்கேன், இது கொஞ்சம் பாருங்கள். இந்த முறையில் நம்ம இந்த ஃப்ரண்ட் பேனலை நம்ம ஈஸியாக ஐடென்டி பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பவருக்கும் பக்கத்துலேயே தான் பவர் எல்இடி வரும். பவருக்கு ஆப்போசிட்டில் ரீஸ்டார்ட் வரும். ரீஸ்டார்ட் பக்கத்தில் ஹார்ட் டிஸ்கோட எல்இடி வரும். இது ஈஸியாக நம்ம ஐடென்டி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேனல் கனெக்டர் யூஎஸ்பி, ஆடியோ மற்றும் ஃப்ரண்ட் பேனல் பவர் சுவிட்சு இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிஸ்டத்தை ஆன் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டம் ஆன் ஆச்சு, ஃபேன் சுற்றுது, டிஸ்பிளே பார்க்கலாம். டிஸ்பிளே வருதான்னு பார்ப்போம். ஓகே, டிஸ்பிளே வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஓஎஸ் போட்டு நீவோ ஓஎஸ் போட்டு நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில் சிஸ்டம்ஸை அசம்பிள் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். நன்றி.